இந்த காஷ்மீர் மாநிலத்துல பாகிஸ்தானுடைய பயங்கரவாத மூளைச்சலவைக்கு ஆளான இங்க இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் தான் ஒத்துழைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம வெளிப்படையாகவே கூற முடியும். அவர்களுடைய உள்ளூர் மக்களுடைய ஒத்துழைப்பு உதவி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு முதல் கட்ட விசாரணையிலே தெரிய வந்திருக்கு. மக்கள் என்று சொல்லி நம்ம மக்களை குற்றவாளிகளாக ஆக்க முடியல. ஒரு சிலர் நீங்க குறிப்பிட்ட உள்ளூர் மக்கள்னே அந்த வார்த்தையை நம்ம பிரயோகிக்க கூடாது. பாகிஸ்தானுடைய பயங்கரவாத செயலுக்கு யாரெல்லாம் பலியாகுகிறார்களோ, மூளைச்சலவைக்கு உள்ளாக்குகிறார்களோ, அது போன்ற தீவிரவாதிகள் தாங்கள் இஸ்லாமியத்தை காக்கிறோம் என்ற பெயரில் அல்லது காஷ்மீரை மீட்டெடுக்க போகிறோம் என்று ஒரு போலி நம்பிக்கையில இது போன்ற பயங்கரவாத செயலுக்கு ஈடுபடுறாங்க. ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கை என்ன சொல்லுது? திருக்குரான் சொல்லுகிறது, ஒமன் அஹியாக ஃபக அன்னமா அஹியன் நாஸ ஜமியா. ஒரு மனிதனை நீங்கள் வாழ வைத்தால் அது ஒட்டுமொத்த மனித குலத்தை வாழ வைத்ததற்கு சமம். ஒரு அப்பாவியை நீங்கள் கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனித குலத்தை கொண்ட கொலை செய்ததற்கு சமம். மனித குலத்தையே கொலை செய்யக்கூடிய ஒரு மிருக செயலை இஸ்லாமியத்தின் பெயரால் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் செய்திருந்தால் அதற்கு காஷ்மீரில் உள்ள அல்லது இந்த தேசத்தில் உள்ள எந்த இஸ்லாமியர் உடன்பட்டிருந்தாலும் அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, விலங்குகளை விட கேவலமானவர்கள். அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கும். அது பயங்கரவாதத்தை தூண்டுகிற பாரதத்தில் உள்ள எல்லோருக்கும் ஒரு சம்மட்டி அடியாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக பதிவு செய்கிறேன்.